மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு அங்கமா இருக்கிற தென் கைலாயம்னு அழைக்கப்படுற வெள்ளையங்கிரி மலையை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சிவன் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால இந்த 7 மலைகளை ஏறி சிவனை தரிசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மலை ஏற்றம் ரொம்பவே கடினமா இருக்குங்க. நாங்க இந்த மலையில ஏற ஆரம்பிச்சது நள்ளிரவு நேரம். இந்த மலை ஏற்றத்துல எவ்வளவு சவால்கள் இருக்கு, இந்த பயணத்தப்ப உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நண்பர்களே. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. அங்க இருந்து பூண்டிக்கு ரெகுலரா பஸ் இருக்குங்க. அதுவும் இப்ப சீசன்ங்கிறதால நிறைய பஸ் விட்டுருக்காங்க. ஒரு ஆளுக்கு 60 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. 1 ஹவர் டிராவல். நேர மலையடி வாரத்திலே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஆனா நாங்க போனது மதுரையில இருந்து வேன் பிடிச்சி நேர பூண்டி பார்க்கிங் வந்துட்டோங்க. மலையடி வாரத்திலே உங்களுக்கு தேவையான தண்ணி, ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், குளுக்கோஸ்னு எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நைட்டில் மேலே ஏறுறீங்கன்னா கண்டிப்பாக டார்ச் தேவைப்படும். இது போக அடிவாரத்திலேயே லாக்கர் இருக்கு. நீங்கள் உங்கள் லக்கேஜை அங்கேயே வச்சுட்டு மலை ஏறலாம். சரி வாங்க, பூண்டி விநாயகர்கிட்டையும் வெள்ளையங்கிரி ஆண்டவர்கிட்டையும் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு நம்ம இந்த மலையேற்றத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரெக்கிங்க்கு கண்டிப்பா குச்சி தேவைப்படும். ஒரு குச்சி 30 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இல்லைனா ஏற்கனவே யூஸ் பண்ண குச்சி அடிவாரத்திலே கிடக்குங்க, அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். மலையேற்றத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க பேக்கை கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் கண்டிப்பா மேல அலௌடு கிடையாதுங்க. சப்போஸ் நீங்க யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் கொண்டு போனீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புவாங்க. அதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ரிட்டர்ன் வந்தப்ப பாட்டில ஸ்டிக்கரோட காட்டிட்டு 20 ரூபாயை வாங்கிக்கலாம். இது போக ஸ்நாக்ஸை பிளாஸ்டிக் கவரில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் அலோடு கிடையாதுங்க. அந்த கவரை எடுத்துட்டு நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி தான் நீங்கள் கொண்டு போக முடியும். நாங்கள் சரியாக நைட்டு 12:30 மணிக்கு மலையேற ஆரம்பித்தோம். முதல் மலையே உங்கள் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ரொம்ப கடினமாக இருக்கும். முதல் மலையை கடந்துட்டா மித்ததெல்லாம் ஈஸின்னு சில வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கண்டிப்பாக இல்லைங்க. 5வது 6வது மலையை தவிர எல்லாமே செங்குத்தாகவும் ரொம்ப கடினமாகவும் தான் இருக்குது. பிபி, சுகர், ஹார்ட் பேஷண்ட், ஒபிசிட்டியா இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த மலை ஏற வேணாங்க. இந்த விஷயத்த அடிவாரத்தில் 24/7 மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் மட்டும், அதாவது 2024 சுமார் 5 பேர் மலையேறப்ப இறந்துட்டாங்கன்னு நியூஸில் படிச்சிருப்பீங்க மக்களே. இந்த முதல் மலையை கடக்கிறதுக்கு சுமார் 1 மணி நேரம் ஆகுங்க. வெள்ளை விநாயகர் கோயில் வரும். நாங்கள் இங்கே வர்றப்ப கிட்டத்தட்ட மணி 1:30ங்க. அப்படியே இங்க சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க கடையில லெமன் சோடா, வாட்டர் மெலன்லாம் வாங்கி சாப்பிட்டு தெம்பாயிட்டோம். உடம்ப டீஹைட்ரேட் ஆகாம இருக்க அப்பப்போ கண்டிப்பா தண்ணி குடிச்சுக்கோங்க. முதல் மலை ஏறணும்னா 10 நிமிஷம் நாங்க ரெஸ்ட்டை போட்டோங்க. மலை மேல இருந்து கீழே கோயம்புத்தூர் சிட்டியை நைட்ல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க, லைட்டிங் எஃபெக்டோட. 2வது மலையும் கொஞ்சம் கடினம் தான். பாதி தூரம் படிக்கட்டா இருக்குங்க, மீதி தூரம் இந்த மாதிரி வழுக்கு பாறையா இருக்கும். நம்ம ஏறுறதுக்கு தோதா இந்த மாதிரி பாறையை செதுக்கி வச்சிருப்பாங்க. வருஷத்துல 3 மாசம் மட்டும்தாங்க இந்த வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் நம்ம பண்ண முடியும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா கூட்டம் அதிகமாக தான் வருவாங்க. மேக்சிமம் நீங்க வீக்கெண்ட் சூஸ் பண்ணாம கொஞ்சம் கூட்டத்தை தவிர்க்கணும்னா வீக் டேஸ்லயே வர்றது பிளான் பண்ணுங்க. 3வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அங்க பாம்பாட்டி சித்தர் குகை வந்துச்சுங்க. அங்க ஒரு தரிசனத்தை பண்ணோம். 3வது மலையும் கிட்டத்தட்ட 2வது மலை மாதிரி தாங்க. கொஞ்சம் தூரம் படிக்கட்டு இருக்கு, கொஞ்சம் தூரம் பாறைகள் தாங்க இருக்கு. நீங்க சாப்பிட்றதுக்கு பழங்கள் வாங்கினீங்கன்னா ஆரஞ்சு கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுலதான் இன்ஸ்டன்டா எனர்ஜி கிடைக்குங்க. மூணாவது மலை முடிய போறப்ப ஒரு துணை ஒன்று வருங்க. அங்க நீங்க கொண்டு வந்த பாட்டில்ல தண்ணி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில்அப் பண்ண பிறகு 4வது மலை ஏற ஆரம்பிங்க. நாலாவது மேலே வந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்ங்க. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி சமதளமாக தான் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தான் ஏற்றமாக இருக்கும்.
3 மலைகள்ல இருக்க பாதை மாதிரி இங்க படிக்கட்டுகள் இருக்காது. அதனால இந்த மலையை ஈஸியாவே கடந்துடலாம். மலை ஏற ஏற குளிர ஆரம்பிச்சுதுங்க. விறுவிறுன்னு குளிர் காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க இதுக்கு ப்ரிப்பேராக தான் ஸ்வெட்டருக்குள்ளாலாம் கொண்டு வந்திருந்தோம். நீங்களும் நைட் ஏற போறீங்கன்னா ஸ்வெட்டர் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூஸ்லாம் அருமையா இருக்குங்க. இதுவே காலையில வந்திருந்தீங்கன்னா பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா காலையில வர்றதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வெயில் தாங்க. ஏன்னா வெயில்ல மலை ஏறுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நாங்க நைட் தான் எப்பயும் சூஸ் பண்ணுவோம். 4வது மலையை கடக்கவும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு மலைக்கு 1 மணி நேரம் நம்ம தோராயமா கணக்கு வச்சுக்கலாம். வலது பக்கம் வரிசையா கடைகள் வருங்க. அப்படி வந்துட்டாலே நம்ம 4வது மலையை கடந்துட்டோம்னு அர்த்தம். இடையில சில இடத்துல நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு தாங்க நாங்கள் கிளம்புனோம். சுட சுட சுக்கு காப்பி. அடாடா. என்ன ஆளு காணாம பாதி வித்த என்னம்மா கால் எங்கன்னு இருக்கு. சூப்பர். சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சாவது மலை கொஞ்சம் சமதளமாக தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் ஏத்தம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம் இந்த மலையை. இந்த மலையை கடக்கிறப்ப இடதுபுறம் ரொம்பவே கவனமாக போங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நேர கீழே ஈஷாவில் போய் லேண்ட் ஆயிரும். அதனால கவனமாக போங்க அந்த இடத்துல. அடுத்து நம்ம 6வது மலைக்கு வந்துட்டோம். இந்த மலையை பார்த்தீங்கன்னா சீராக இருக்காதுங்க. பாறைகள் நிறைய இருக்கும். ஆனால் இதையும் நம்ம ஈஸியாக கடந்துடலாம். 6வது மலையை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழ் நோக்கி இறங்கி மேலே கடைசியாக 7வது மலையை ஏறுற மாதிரி தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6வது மலையில் இருக்க பாதைகள்லாம் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். 2 சைடில் இருந்து ஆள் வர்றப்போ கொஞ்சம் அந்த இடம் டிராஃபிக் ஆகுங்க. நின்று போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த மலையே. 6வது மலையில் ஆண்டி சுனையை நோக்கி பயணித்தோம். நாங்கள் வந்தப்போ அதிகாலை கரெக்டாக மணி 4:30ங்க. சரியான குளிர் அந்த தண்ணிக்குள்ளே. இறங்கவே முடியல, ஜிப்புன்னு இழுத்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த சுனையில இறங்கி ஒரு குழியில போட்டு தண்ணிக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கும், அதையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இன்னொரு முக்கியமான தகவல் மக்களே, இந்த தண்ணி இருக்க இடத்துல எங்க முன்னாடி போன குரூப்பு பாம்பை பார்த்ததா சொன்னாங்க. அந்த பீதியிலேயே தான் நாங்களும் போயிட்டு இருந்தோம். அதனால டார்ச் அடிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு மலையேறுங்க, கொஞ்சம் கவனமா போங்க. அடுத்து தாங்க இருக்கிறதுலே கடினமா இருக்க 7வது மலை. கிட்டத்தட்ட காலையில் 5 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். நாங்கள் இதை கிரி மலைன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே 6 மலை ஏறி டயர்டாக வந்த நமக்கு இந்த மலை ரொம்பவே சவாலாக இருக்குங்க. தூரத்துலேருந்து பார்க்க சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மலை ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 45 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த மலையை கஷ்டப்பட்டு ஏறிட்டோம்னா மேலே இருக்க சுயம்பு லிங்கம் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிடலாம். நிறைய பேர் 6வது மலையை தாண்டினோன்னே தூங்குறத பார்த்தோம். அவங்கெல்லாம் காலையில் 6 மணி பூஜையை பார்த்துட்டு அப்படியே சூரிய உதயத்தையும் பார்த்துக்கலான்னு இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்கங்க. ஒரு வழியா இவ்வளோ கடினமான பயணத்துக்கு அப்புறம் 7வது மலையும் ஏறிட்டோங்க. சுமார் 12:30 மணிக்கு மலையேற ஆரம்பித்தோம். சரியா மணி 6லேருந்து 6:30க்கு இங்கே வந்துட்டோம் மக்களே. உண்மையிலேயே இது ஏதோ ஒரு சாதனை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. மேலே சிவலிங்கத்துக்கிட்ட வந்தோன்னே அந்த இடத்தோட வைப்ரேஷனும் அந்த கிளைமேட்டும் ஏதோ சொர்க்கலோகத்துக்கு வந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீலுங்க. 7 மலை ஏறின களைப்பெல்லாம் அந்த நேரத்தில் எங்களுக்கு இல்லை. வெள்ளையங்கிரி ஆண்டவரை வரிசையில் நின்று மனசார தரிசனம் பண்ணோம், மனசில் ஒரு பரவசத்தோட. நாங்கள் போன நேரத்தில் பனி அதிகமாக இருந்ததால் எங்களால் சூரிய உதயத்தை பார்க்க முடியலங்க. அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தியானம்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் வெயில் வர்றதுக்குள்ளே கீழே இறங்கிடலாம்னு
மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் மக்களே. உங்கள் கூட வர்றவங்க ரொம்ப மெதுவாக வர்றாங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வேகமாக வர சொல்லாமல் அவங்க தோதுக்கு மெதுவாக மேலே ஏறிப்போங்க. மறுபடியும் சொல்கிறேன், பிபி, சுகர், ஹார்ட் பேஷண்ட், ஒபிசிட்டியாக இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த மலை ஏற வேணாம். போன வாரம் கூட பெங்களூர்ல இருந்து வந்த ஒருத்தர் கீழே இறங்கிட்டு இருக்கப்போ 3வது மலை கிட்ட மயக்கம் போட்டு விழுந்து இறந்துட்டாப்புல. அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்னு சொல்லப்படுதுங்க. அவருக்கு வயசு 40 தான் ஆகுது. அதனால அந்த தப்பை யாருமே செய்யாதீங்க. உடம்பு முடியாதவங்க கீழே நின்னே வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். வேற ஒரு சுவாரஸ்யமான பயணத்துல உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.